ஈரல் கிரேவி எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? 1/2 கிலோ ஈரல் எடுத்துருக்கேன், சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு உரித்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, சோம்பு, லவங்கம், கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு. இப்போ நல்லா பொரியட்டும். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், பெரிய வெங்காயம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி பழம் பெருசு ஒன்று பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். ஈரல் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். உரித்த பூண்டு ஒரு 10 பல். பெரிய பூண்டாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம். இப்போ ஈரல் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், தேவையான உப்பு, குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ நல்லா வேகட்டும். அப்படியே கலரி சிம்மிலேயே வச்சிடலாம். இப்போ அப்படியே மூடி வச்சிடலாம், வேகட்டும். இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சுண்டட்டும். ஆட்டு ஈரல் தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. எண்ணெய் மிதக்கும் போது 1 ஸ்பூன் பெப்பர் போட்டு இறக்கிக்கலாம். இப்போ ஆட்டு ஈரல் ரெடி ஆகிடுச்சு கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.